ஹே லடூஸ், இன்னைக்கு நம்ம 4 நண்பர்களான காகம், புறா, குரங்கு, மான் பத்தின கதை தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு அழகான காட்டுல புறா, குரங்கு, காகம், மான் 4 பேரும் ரொம்பவே சந்தோஷமா நண்பர்களா வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்போ ஒரு நாள் இவங்களுக்குள்ள யாரு சிறந்தவங்க அப்படின்னு ஒரு கேள்வி 4 பேருக்கும் வந்தது. இதுல என்ன சந்தேகம்? உங்க எல்லாரையும் விடையும் நான் தான் ரொம்ப வேகமா ஓடுவேன், அதனால நான் தான் சிறந்தவன் அப்படின்னு மான் சொன்னது. இல்ல, நான் தான் எல்லாரையும் விட ரொம்பவே அழகா இருக்கேன், அதனால நான் தான் சிறந்தவன் புறா சொன்னது. இல்ல, நான் தான் எல்லா இடத்தையும் சீக்கிரம் சுத்தி வர, என்னால பறக்க முடியும், என்ன வேணாலும் செய்ய முடியும்னு காகம் சொன்னது. நீங்க எல்லாருமே தப்பா சொல்றீங்க, மரத்துக்கு மரம் தாவியும் பழங்களை பறிச்சும் என்னாலதான் சீக்கிரம் எல்லாமே செய்ய முடியும், அதனால நான் தான் சிறந்தவன்னு குரங்கு சொன்னது. இப்படி 4 பேரும் மாத்தி மாத்தி நான் தான் சிறந்தவன்னு சொல்லி சண்டை போட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. ஒரு நாள் மான் குட்டி பசியோட காட்டுக்குள்ள வந்துட்டு இருந்த போது ஒரு இடத்துல நிறைய புற்கள் இருந்ததை பார்த்தது. உடனே அந்த புற்களை சாப்பிடணும்னு ஆசையா அந்த புற்கள் கிட்ட போனது. ஆனா பாவம், அதுக்கு அந்த புற்கள் வேடன் மானை பிடிக்க வச்ச வலைன்னு தெரியாம வலையில சிக்கிருச்சு. வேடன் அங்க வந்து, மாட்டிக்கிட்டியா? உனக்காகத்தான் நான் பொறி வச்சு காத்துட்டு இருந்தேன், நீ மாட்டிக்கிட்ட, இப்போ நான் கொஞ்ச நேரம் நிம்மதியா ஓய்வு எடுத்துட்டு வரேன், அதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த மரத்து நிழல்ல ஓய்வெடுக்க ஆரம்பிச்சான். மான் குட்டி தன்னை யாராவது காப்பாத்த மாட்டாங்களான்னு கத்தி கத்தி அழுதுது. தூரத்துல பறந்துட்டு இருந்த காகத்துக்கு மான்குட்டியோட சத்தம் கேட்டது. உடனே அது அந்த இடத்துக்கு வந்து பார்த்தபோது மான்குட்டி வேடன் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கத பார்த்தது. ரொம்ப வேகமா தன்னோட நண்பர்கள் கிட்ட இத பத்தி சொல்றதுக்காக அங்கிருந்து போனது. நண்பர்கள் 3 பேரும் ஒண்ணு கூடினாங்க. மான்குட்டிய எப்படி விடுவிக்கணும்னு யோசிச்சு ஒரு திட்டத்தை தீட்டினாங்க. அது செயல்படுத்துறதுக்காக உடனே அந்த வேடன் இருந்த இடத்தை நோக்கி போனாங்க. அந்த இடத்துக்கு போனதும் காகமும் குரங்கும் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. புறா வேடன் கண்கள்ல படுற மாதிரி பறந்தது. உடனே வேடனுக்கு அந்த புறாவை பிடிக்கிற ஆசை வந்தது. புறாவும் தன்னுடைய கால்ல அடிபட்ட மாதிரியும் ரொம்ப பறக்க முடியாம பறக்கிற மாதிரி நடிச்சது. உடனே வேடன் எப்படியாவது நம்ம இந்த புறாவை பிடிக்கணும்னு புறா பின்னாடியே போனான். வேடன் அங்கிருந்து போனதும் மறைந்திருந்த காகமும் குரங்கும் அங்கிருந்து வெளியில வந்து மாட்டியிருந்த மான்குட்டியோட வலைய தன்னோட கூரிய நகங்களால குரங்கும் பற்களால காகமும் கடிச்சு அந்த வலைய மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா அழுத்தாங்க. மான்குட்டியும் தப்பிச்சு வெளியில வந்துருச்சு. தப்பிச்சு வந்த மான்குட்டி நண்பர்கள் கிட்ட தன்னோட நன்றிய சொன்னது. ஆனா அவங்க, இப்ப நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பி ஆகணும், வேடன் வரத்துக்கு நம்ம போகணும்னு சொல்லி வேகமா அங்கிருந்து தப்பிச்சு போனாங்க. அதுக்கப்புறம் புறாவை தேடி காகம் பறந்து போனது. காகத்தை பார்த்த புறா மான்குட்டி தப்பிச்சிடுச்சுன்னு தெரிஞ்சு அங்கிருந்து வேகமா பறந்து ரெண்டும் தப்பிச்சு பழைய இடத்துக்கே அவங்களோட இடத்துக்கே வந்துட்டாங்க. புறா தப்பிச்ச சோகத்துல வேடன் திரும்பவும் பழைய இடத்துக்கு வந்தான். என்னதான் புறா தப்பிச்சிருந்தாலும் மான்குட்டியாவது நமக்கு சிக்கனுச்சு, அதை எடுத்துக்கிட்டு நம்ம உடனே கிளம்பலாம் அப்படின்னு நினைச்சு வந்தவனுக்கு பாவம் மான்குட்டி தப்பிச்சு போனது தெரிஞ்சு ரொம்பவே சோர்வா அங்கிருந்து கிளம்பி போனான். மறுபடியும் நண்பர்கள் 4 பேரும் ஒன்னா சேர்ந்தாங்க. தங்களை விட தங்களோட ஒற்றுமையும் நட்புன்னா சிறந்ததுன்னு 4 பேருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன லடூஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? மறுபடியும் இதே மாதிரி அடுத்த கதையில உங்களை சந்திக்கிறேன். பாய்.